ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 90s கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, 2K கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த மிடில் நம்ம அந்த ஸ்கூல் போயிருப்போம்ல, அந்த டைமில் நம்ம டிவியில் தேட்டர்லலாம் பார்த்துட்டு நம்ம லவ்னாலே என்னன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி படத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் உங்களோட ஃபேவரெட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேவரெட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 90s கிட்ஸை விட எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அது வந்து 2K கிட்ஸை தான் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வளர்ந்த டைமில் தான் இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குற படம் எனக்கு பிடிச்சது பண்ண போகிறேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது குஷி. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம தேட்டர்லேயோ பார்க்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் டிவியில் நிறைய டைம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு லவ்னால என்னன்னே தெரிஞ்சிருக்காது, நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போதும் நம்ம இதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க அந்த டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்னா காவலன். இந்த படம் ஓடலைனாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இந்த படம் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. ஏன்னா என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். காமெடிக்கு வடிவேலு, அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஹியூமர், இன்னசென்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் அதோடு சேர்ந்து எமோஷ்னலாகவும் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மூவி வந்து பையா. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட வந்து போரே அடிக்காது. அந்தளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஒரு ஆக்ஷன்னு சொல்லலாம், ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது பார்க்கும்போது கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது புது கான்செப்டாகவும் இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. இந்த படமும் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரெண்டாவது உனக்கும் எனக்கும், சம்திங். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும், அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலாக இருக்கும். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். இது நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மூவி ஒரு ஃபேவரட்டான மூவியாக இருக்கும். ஸோ இதில் வர குதிரையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்டில் நம்பர் 1 எங்கேயும் காதல். இது வேறு லெவல் மூவிங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட் லவ் ஸ்டோரி மூவினா அது இதுதான். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். அங்கேயே நம்ம பாரிஸ், லண்டனுக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஹாரிஸ் ஜெயராஜ் பேக்ரவுண்ட் தான். ஹாரிஸ் மாமா வந்து கலக்கிருப்பாப்பில். ஆனால் ஒவ்வொரு ஆறாவும் கேட்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும், அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ண என்னோடய ஃபேவரட் மூவிஸ்.